தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சப்குரூப், கோஷியன்ட் குரூப், ஐசோமார்பிசம், ஆட்டோமார்பிசம், ஹோமோமார்பிசம். இந்த எல்லாமே தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒவ்வொரு டாபிக்ஸ்க்குமான டெஃபினிஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டெஃபினிஷன்ஸும் வித் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைன்ஸும், ஒவ்வொரு சென்டென்ஸும், ஒவ்வொரு வேர்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நோட்ஸுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட டெஸ்ட் பேட்ச் தான். நம்மளோட டெஸ்ட் பேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்றது எல்லாமே உங்களுக்கு நான் டெஸ்ட் குரூப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நம்மளோட டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நமக்கு தியரி பேசிக் கொஷின்ஸ் தான். ஸோ தியரி பேசிக் கொஷின்ஸில் என்னென்ன மாதிரி கேட்பாங்கன்றது ஐடியா இருக்காது இல்லையா? ஸோ நீங்கள் டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் சப்குரூப். நார்மல் சப்குரூப்புக்கு டெஃபினிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. A subgroup H of G is called a normal subgroup of G if AH equal to HA for all A belongs to G. அதாவது ஜின்ற ஒரு குரூப் எடுத்திருக்கேன், ஜியோட சப்குரூப்பாக நான் என்ன பண்ணுறேன், ஹெச்ன்ற ஒரு குரூப் எடுத்துக்கிறேன். ஓகே, இது எனக்கு ஜின்ற ஒரு குரூப்பு, நான் உள்ள ஹெச்ன்ற ஒரு குரூப் எடுத்திருக்கேன், ஹெச்ன்ற ஒரு சப்குரூப் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஹெச் நான் எப்போ நார்மல் சப்குரூப்னு சொல்லலாம் அப்படின்னா ஏஹெச் ஈக்குவல் டு ஹெச்ஏன்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது. ஏஹெச் அண்ட் ஹெச்ஏன்றதுக்கு மீனிங் தெரியும் இல்லையா? ஏஹெச்ன்றது என்ன? லெஃப்ட் கோசெட். கரெக்டாக? ஏஹெச்ன்றது நமக்கு லெஃப்ட் கோசெட். இந்த ஏ எல்லாமே நம்ம எங்கேருந்து எடுப்போம்னா ஜிலேருந்து எடுப்போம். இங்கே ஏன்ற ஒரு எலமெண்ட் ஜிலேருந்து எடுப்போம். ஹச்சுக்குள்ளே நமக்கு பிசிடி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஏயை நம்ம பிசிடி எல்லா எலமெண்ட்ஸ் கூடயுமே மல்டிப்ளை பண்ண போகிறோம். சப்போஸ் நமக்கு அடிஷனில் வந்துட்டு நமக்கு ஆப்ரேட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அடிஷன் பண்ணுவோம், இல்லை மல்டிப்ளிகேஷன்ஸில் ஆப்ரேட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ நம்ம அதை ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் கூடயுமே செய்வோம். அப்போ ரைட் சைடு நம்ம அந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூவும் நம்ம லெஃப்ட் சைடு பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? சப்போஸ் நமக்கு அந்த ரெண்டுமே ரைட் கோசெட்டும் லெஃப்ட் கோசெட்டும் நமக்கு ஈக்குவலாக கிடச்சிருச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நார்மல் சப்குரூப்னு சொல்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம சொன்ன அந்த S3 செட் இருக்குது இல்லைங்களா, அந்த S3 செட்டே நான் வந்துட்டு எடுத்துக்க போகிறேன். S3 செட்லேருந்து நான் இது S3ன்றது தான் நான் எடுத்துக்கூடிய குரூப்பு. ஓகே, இதுலேருந்து நான் ஹெச்ன்ற ஒரு சப் குரூப் எடுக்கிறேன். அந்த சப் குரூப்பில் எனக்கு ஈயும் P3யும் மட்டும் இருக்க மாதிரி நான் அந்த சப் குரூப்பை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த S3க்குள்ளே என்னென்னலாம் இருக்கும், A, P1, P2, P3, P4, P5 இந்த 6 எலமெண்ட்டு தான் நமக்கு S3ன்ற செட்டுக்குள்ளே இருக்க போகுது. கரெக்டாக? நான் இப்போது ஈயும் P3யும் மட்டும் இருக்கிறது தான் சப்குரூப்பாக எடுத்திருக்கேன். அப்போ P3யை விட்டுட்டு ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸை கொண்டு வந்து நம்ம இது கூட என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணி கோசெட்டை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னா P1 இருக்குது இல்லையா, P1 கொண்டு வந்து நான் ஃபஸ்ட்டு ரைட் கோசெட் பண்ணிக்கிறேன். ரைட் கோசெட்னா என்ன, HP1. கரெக்டாக? அப்போ என்ன வரும், EP1 P3 P1. ஓகேவா? இப்போ நான் ஈன்ற அந்த பெர்முட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் P1ன்ற பெர்முட்டேஷன்ஸ் கூட நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா P1ன்னு கிடைக்கும். தென் P3 P1 கூட மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது P5ன்னு கிடைக்கும். நான் உங்களுக்கு அந்த பெர்முட்டேஷன்ஸ் எல்லாமே நான் போன வீடியோஸில் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்றுக்கும் இதுக்கு நான் சொல்லும்போது கொஞ்சம் டைம் எடுக்குது, உங்களுக்கு இது அண்டர்ஸ்டுடாக இருக்குது இல்லையா? அதனால தான் இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன் சொல்கிறதுக்கு. ஓகே, மல்டிப்ளை பண்ணக்கு P5ன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரைட் கோசெட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதே எலமெண்ட்டுக்கு நான் லெஃப்ட் கோசெட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும், P1 × E P1 × P3ன்னு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ நான் இந்த 2 எலமெண்ட்டை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன வரும்னா P1ன்னு கிடைக்கும். தென் P1 P3 கூட நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு P4ன்ற எலமெண்ட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா HP1ம் P1Hன்றது எப்படி இருக்குது, நமக்கு ஈக்குவல்ட்டாக இருக்கா? இல்லை. ரைட் கோசெட்டும் லெஃப்ட் கோசெட்டும் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெண்டு எனக்கு எப்படி இல்லைன்னா ஈக்குவலாக இல்லை. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா
இந்த ஹெச் இருக்குது பார்த்தீங்களா, இது நார்மல் சப் குரூப்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ரைட் கோசெட்டும் லெஃப்ட் கோசெட்டும் நமக்கு எப்படி இருக்குது, நாட் ஈக்குவல் டுவாக இருக்குது. ஓகேவா? சப்போஸ் இப்போ நான் வந்து ஒரு செட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், P1 P2 அப்படின்னு ஒரு செட் எடுக்கிறேன். ஒரு சப் குரூப்னா ஈயும் P1 P2 இந்த 3 எலமெண்ட்ஸும் இருக்க மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் HA ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னாலும், நான் AH ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னாலும் எனக்கு சேம் அதே ஹெச்ன்ற எலிமெண்ட் தான் கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறப்போ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நார்மல் சப் குரூப்னு சொல்கிறோம். இதில் நம்ம சூஸ் பண்ணிருக்க இந்த ஏன்ற எலிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது நமக்கு ஹச்லேயே இருக்கணும். A பிலாங்ஸ் டு ஹச்னு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம ரெண்டையுமே ஈக்குவலாக நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது அதை நம்ம நார்மல் சப் குரூப்ன்றது சொல்லிவிடுவோம். ஓகேவா? இப்போது இது நார்மல் சப் குரூப்னு டெஃபினிஷன்ஸை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பாருங்கள். எந்த ஒரு குரூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே எல்லா குரூப்புக்குமே நமக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட்டுங்கிறது கம்பல்சரி இருக்கும். கரெக்டாக? அப்போது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். எல்லா குரூப்புக்கும் நமக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட்றது இருக்குன்னு சொல்லிட்டேன்னா, அப்போ நம்ம ஐடென்டிட்டி எலிமெண்ட் E and G ஆர் நார்மல் சப் குரூப்ஸ்னு சொல்லலாம். நார்மல் சப் குரூப்ஸ். பிகாஸ் ஈன்ற எலிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது கூட நான் ஜியில் கூட எந்த எலிமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னாலுமே எனக்கு என்ன கிடைக்கும், சேம் அதே எலிமெண்ட் தான் கிடைக்க போகுது. அதான் ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான். நான் ஏன்னு போட்டாலும் எனக்கு ஏ தான் கிடைக்கும், அண்ட் ஏன்னு போட்டாலும் எனக்கு அகைன் ஏ தான் கிடைக்கும். கரெக்டாக? நான் ரைட் சைட் போட்டாலும் எனக்கு அதே எலிமெண்ட் தான் கிடைக்கிது, லெஃப்ட் சைட் போட்டாலும் எனக்கு அதே எலிமெண்ட் தான் கிடைக்கிது. ஸோ எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நான் ஐடென்டிட்டி எலிமெண்ட் வித் த குரூப்னா நார்மல் சப் குரூப்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? அண்ட் த செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த S3ன்ற செட்டு, இந்த S3ன்ற செட்டுக்குள்ளே நமக்கு P1 P2 இந்த 3 எலமெண்ட்ஸும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்படி கிடைக்கும், நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஸோ இந்த S3ன்ற செட்டில் இந்த ஹெச்ன்ற சப்செட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்செட் மட்டும் நமக்கு என்னவாக இருக்குது, நார்மல் சப் குரூப்பாக இருக்குது. ஓகேவா? அண்ட் த தேர்ட் ஒன் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, S3ன்ற செட் இருக்குது. S3ன்ற செட்டுக்குள்ளேருந்து நான் ஹெச்ன்ற ஒரு சப் குரூப் எடுக்கிறேன். என்னென்னா ஈயும் P3யும் எடுக்கிறேன். அப்படி எடுத்தேன் அப்படின்னா இது என்னவாக இருக்கும், நாட் நார்மலாக இருக்கும். நாட் நார்மல். இது நமக்கு நார்மலாக இருக்காது. ஓகேவா? இந்த 3ம் நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் இருந்த கொஸ்டின். அதனால தான் இந்த 3ஐயும் நான் உங்களுக்கு டீகோட் பண்ணி சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ நார்மல் சப் குரூப்ன்றதுக்கு டெஃபினிஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. அதுலேருந்து நம்ம 3 பாயிண்ட்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த 3மே நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருந்தது. சரிங்களா? ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, கோஷியன்ட் குரூப். கோஷியன்ட் குரூப்புக்கான ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்ஸ் பார்த்துடலாம். லெட் n be a normal subgroup of G, then the group G மாடுலோ n is called கோஷியன்ட் குரூப். இதை நம்ம கோஷியன்ட் குரூப்னு சொல்லலாம், இல்லைனா ஃபேக்டர் குரூப்னு சொல்லலாம். டிவைட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாடுலோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா, மாடுலோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால இதை நம்ம ஃபேக்டர் குரூப்னு சொல்லலாம். இதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா, G மாடுலோ n அப்படின்னு ரீட் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது G அப்படின்றது ஒரு குரூப் இருக்குது. சரிங்களா? இப்போது நான் Gன்ற குரூப்புக்குள்ளே என்னன்ற ஒரு சப் குரூப் எடுத்திருக்கேன். அந்த என்னன்னா நார்மல் சப் குரூப்புன்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்போ நார்மல் சப் குரூப்பாக இருக்குது அப்படின்னா என்ன மீனிங், AH ஈக்குவல் டு ஹச்ஏன்னு இருக்குன்னு அர்த்தம். அதாவது ரைட் கோசெட்டோ லெஃப்ட் கோசெட்டோ நமக்கு ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த என்ன நார்மல் சப் குரூப்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அந்த G மாடலில் என்னன்றதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், Z, நார்மல் அடிஷன் ஆப்ரேட்டர். ஓகேவா? இதுதான் இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த குரூப்பு. இதுலேருந்து நான் ஒரு சப் குரூப் எடுத்திருக்கேன். அந்த சப் குரூப் என்ன அப்படின்னா, சப் குரூப் ஹெச்ன்றது என்னென்னா 3Zன்ற ஒரு சப் குரூப் எடுத்திருக்கேன். இந்த Z மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ் 0 எல்லா எலமெண்ட்ஸுமே நமக்கு இதில் இருக்க போகுது. Z மீன்ஸ் இன்டீஜர்ஸ்லேயே, ஸோ எல்லாமே இருக்கும். அதில் இருந்துன்னா 3Z, அதாவது 3யோடைய மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு செட்டை நான் எடுத்திருக்கேன். அதுதான் நான் என்ன பண்ணுறேன், ஹச்ன்ற ஒரு சப் குரூப்பாக எடுத்துருக்க போகிறேன். ஓகேவா? இப்போ நான் Z மாடுலோ 3Zன்னு ரைட் பண்ணுறேன்.
ஜி மாடலில் என்ன தானே. ஸோ ஜின்றது குரூப். ஸோ இந்த குரூப்பில் வந்து இசட்டு, என்னன்றது நார்மல் சப் குரூப். நம்ம எடுத்துக்கிற நார்மல் சப் குரூப் வந்து 3Z. அதை நான் வந்துட்டு எழுதிக்கிறேன். இசட் மாடலில் 3Z. அப்போ இந்த இடத்துல நமக்கு அடிஷன் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடிஷன் ஆப்ரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது 3Z + 0, ஃபஸ்ட் எலிமெண்ட் நான் 0 சூஸ் பண்ணியிருக்கேன். தென் 3Z + 1, தென் 3Z + 2, அகைன் 3Z + 3ன்னு போடுவோம். 3ன்னு போட்டோம் அப்படின்னா இந்த அடிஷன் மல்டிப்ளிகேஷன் பை 3 தானே. ஸோ 3ன்றது மல்டிப்ளிகேஷன் பை 3யா, நமக்கு 3ன்றது 3 டிவைட் ஆயிரும் கண்டிப்பாக. ஸோ நமக்கு அந்த இடத்துல அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக. ஸோ நம்ம அந்த எலிமெண்ட் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. இந்த 3 எலிமெண்ட்ஸ் மட்டும் ரைட் பண்ணால் போதும். அப்போது இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஜி மாடலில் என்னன்றது நமக்கு ஆர்டர் 3யாக கிடச்சிருக்கு. கரெக்டாக. ஆர்டர் நமக்கு 3ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு இந்த மாதிரிட்டு கூட கொஷின்ஸ் கேட்கலாம். கொஷின் குரூப்புக்கான டெஃபினிஷன்ஸை வச்சு நமக்கு நார்மல் கொஷின்ஸ் வந்துட்டு தியரியாக கேட்கலாம். இல்லைனா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட கேட்கலாம். ஓகே. இசட் கமா ப்ளஸ்ன்ற ஒரு செட் இருக்குது, ஒரு குரூப் இருக்குது. இதுலேருந்து 3Zன்றது நார்மல் சப் குரூப்பாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய ஆர்டர் என்னவாக இருக்கும், அதாவது ஜி மாடலோ என்னுடைய ஆர்டர் என்னவாக இருக்கும், இந்த கோஷின் குரூப்போடைய ஆர்டர் என்னவாக இருக்கும், இந்த மாதிரி நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இங்கே நமக்கு 3Zன்னு சொன்னதுனால 0, 1, 2ன்ற எலிமெண்ட்டோட ஸ்டாப் பண்ணிட்டோம். சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல 4Zன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு 0, 1, 2, 3 வரைக்கும் இருக்கும். அகைன் 4 வரும்போது 4ஆல் டிவைட் ஆயிரும். ஸோ நான் 4ன்ற எலிமெண்ட்டுக்கு பதிலாக அகைன் ஃபஸ்ட்லேருந்து 0, 1, 2, 3ன்னு வரும். அகைன் 0, 1, 2, 3ன்னு வரும். புரியுதுங்களா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் பாருங்கள், ஐசோமார்பிசம்ன்றது 2 குரூப்ஸ் எடுத்துக்கும். 2 குரூப் எடுத்து ரெண்டுமே ஐசோமார்பிசமாக இருக்கா இல்லையான்றதை செக் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தாலுமே ஒரு குரூப்பை வச்சு பார்த்துருப்போம். இப்போ நம்ம 2 குரூப் எடுத்து கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், ஜி-டேஷ்னு சொல்லிட்டு 2 குரூப்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு மேப்பிங் பண்ண போகிறேன். இந்த மேப்பிங் வந்துட்டு F பண்ணுறேன். F mapping from G to G dash is called an isomorphism. If F is bijection, f of xy equal to f of x into f of y for all x, y belongs to G. ஓகே. இப்போ நான் ஜி டேஷ் கூட ஐசோமார்பிக்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்லணுன்னா அந்த 2 கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று எஃப்ன்ற அந்த மேப்பிங் பண்ணதுலேயே ஒரு ஃபங்க்ஷன், எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு மேப்பிங் ஆகுது பார்த்தீங்களா. இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எனக்கு பைஜெக்ஷனாக இருக்கணும். பைஜெக்ஷன்னா என்ன, இன்ஜெக்டிவாக இருக்கணும் அண்ட் சப்ஜெக்டிவாக இருக்கணும். ரெண்டுமே இருந்துச்சுன்னா தான் அந்த பைஜெக்ஷன்னு சொல்லுவோம். அதாவது எனக்கு இங்கே வந்துட்டு இமேஜும் ப்ரீ இமேஜும் இருக்குது. எனக்கு இந்த செட்டை தான் நான் என்ன பண்ணுறேன், ஜின்னு எடுத்திருக்கேன், நான் ஜி டேஷ்னு எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, இதுதான் எனக்கு எஃப் மேப்பிங் ஃப்ரம் ஜிலேருந்து ஜி டேஷுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு மூவ் ஆகுது. சரிங்களா? இப்போ எனக்கு இந்த இடத்துல ஏன்னு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு எஃப் ஆஃப் ஏன்னு ஒரு எலமெண்ட் இருக்கும். கரெக்டாக? இங்கே எனக்கு பின்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னா இந்த பக்கம் போகும்போது எஃப் ஆஃப் பின்னு எனக்கு ஒரு எலமெண்ட் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலமெண்ட் இங்கே இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரீ இமேஜுக்கும் கரெக்டான ஒரு இமேஜ் அங்கே செட் ஆகும். ஒவ்வொரு இமேஜுக்கும் கரெக்டான ஒரு ப்ரீ இமேஜ் எனக்கு இந்த இடத்துல செட் ஆகும். கரெக்டாக? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பைஜெக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்னு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னா அது ரெண்டையும் நான் என்ன சொல்லலாம், ஐசோமார்பிக்னு சொல்லலாம். ஓகே. இப்போ நமக்கு மல்டிப்ளிகேஷன்ஸ்னு கேட்டாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்னு சொல்கிறோம். சப்போஸ் நமக்கு அடிஷன்ஸில் கூட இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ 2 குரூப்ஸை நான் என்ன பண்ணுறேன், ஜி அண்ட் ஜி டேஷ் ஆர் செட் டு பி ஐசோமார்பிக்னு சொல்கிறேன். ஜியும் ஜி டேஷ் 2 குரூப் எனக்கு எப்படி இருக்குது, ஐசோமார்பிக்காக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா த ஐசோமார்பிசம் எஃப் மார்பிங் ஃப்ரம் ஜி டென்ஸ் டு ஜி டேஷாக இருக்கும். மேலே சொன்ன இல்லையா, அதே டெஃபினிஷன்ஸ் தான் இங்கே உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க. அங்கே நான் ரெண்டுமே வந்துட்டு இந்த மேப்பிங் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை நான் ஐசோமார்பிக்னு சொல்கிறேன்னு சொன்னேன். இங்கே ஐசோமார்பிக்காக இருக்குன்னா அந்த மேப்பிங் நமக்கு இப்படி தான் செட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஜி ஈக்குவலன்ஸ் டு ஜி டேஷ்னு சொல்லுவோம். ஒரு 2 குரூப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஈக்குவலன்ஸ் நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்றதை செக் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஐசோமார்பிசம். ஓகேவா? இது மறந்துடாதீங்க. ஜி ஈக்குவலன்ஸ் டு ஜி டேஷ் 2 குரூப்புக்கு இடையில கூட ஈக்குவலன்ஸை செக் அவுட் பண்ணுறது தான் நம்மளுக்கு இந்த ஐசோமார்பிசம். இப்போ நான் சொல்ல பார்த்தீங்களா ஒரு சென்டென்ஸு, இதை கூட நமக்கு டேரெக்டாக 1 மார்க் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். ஐசோமார்பிசம் பார்த்துட்டோமா?
அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, இந்த ஐசோமார்பிசமை யூஸ் பண்ணி ஒரு தியரம் நமக்கு இருக்குது. கெய்லிஸ் தியரம்னு சொல்லிட்டு ஒரு தியரம் இருக்குது. கெய்லி தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, எனி ஃபைனைட் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு ஏ குரூப் ஆஃப் பெர்முடேஷன்ஸ். ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா அந்த குரூப்புக்கு நமக்கு பெர்முடேஷன்ஸ் ரைட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ என்ன ஆகுது, அந்த குரூப்புன்றது அதோட பெர்முடேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கூடயுமே ஐசோமார்பிக் ரிலேஷன்ஸில் இருக்கும். அதாவது இப்போ நான் ஜீன் ஒரு குரூப் எடுத்துக்கிறேன். அந்த குரூப்பில் எனக்கு EABன்னு சொல்லிட்டு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த 3 எலமெண்ட்ஸை வச்சு நான் பெர்முடேஷன்ஸ் ரைட் பண்ண முடியும் இல்லையா? அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கெய்லி டேபிள் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், EAB அதே மாதிரி EAB EE ப்ராடக்ட் பண்ணுவோம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஈன்னு சொல்லுவோம். E இன்ட்டு A போட்டோம்னாலும் A தான், EB போட்டாலும் B தான். இப்போ AEன்னு போடும்போது நமக்கு A கிடைக்கும், AA போடும்போது நமக்கு Bன்னு சொல்லணும், AB போடும்போது நமக்கு E கிடைக்கும். ஓகேவா? B இன்ட்டு E B, BA வந்து ஈன்னு கிடைக்கும், B இன்ட்டு B வந்து நமக்கு ஏன்னு கிடைக்கும். ஓகேவா? இதெல்லாமே கெய்லி டேபிள்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு அதை நான் கிளியராக ஒரு வீடியோவை கூட போட்டுறேன். ஓகே ஃபைன். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பெர்முடேஷன்ஸ். இப்போ நான் G டேஷ்ன்ற ஒரு செட் எடுத்துக்கிறேன். அதில் எனக்கு FA FE FA FB அப்படின்னு சொல்லிட்டு 3 எலமெண்ட்ஸ் இருக்க போகுது. அது என்னென்ன அப்படின்னா, FEன்றது என்ன அப்படின்னா, அந்த ஈன்ற ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கூட நான் அந்த EABன்ற இந்த குரூப்பை நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்னென்ன கிடச்சிச்சோ அதுதான் நான் வந்து அதில் FEக்கு சூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போது EABக்கு என்ன கிடச்சிச்சு, EABன்னு கிடச்சிருக்கு. இதுதான் என்னோடய FEன்ற செட்டு. அப்போது FEன்ற செட் என்ன, EABக்கு கீழே எனக்கு என்னென்ன கிடச்சிருக்கு, ABEன்னு கிடச்சிருக்கு. இது எனக்கு FBன்ற செட்டு. அப்போ FBன்ற செட் வந்துட்டு EABக்கு கீழே BEன்ற செட்டு கிடச்சிருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஜீன்ற ஒரு குரூப் எடுத்துக்கிட்டேன். அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், பெர்முடேஷன்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? இப்போ இந்த ஜீன்றது இந்த பெர்முடேஷன்ஸ், இந்த FA FB FA இது 3 தான் நம்மளோட பெர்முடேஷன்ஸ். இது 3 இருக்கக்கூடிய குரூப் தான் எனக்கு G டேஷ்ன்றது. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணலாம், ஜியும் G டேஷும் ஐசோமார்பிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படின்றது தான் நம்மளோட கெய்லிஸ் தியரம். ஓகே, எந்த ஒரு குரூப்பும் அதோட பெர்முடேஷன்ஸ் கூட ஐசோமார்பிக் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அது ஆட்டோமார்பிசம். ஆட்டோமார்பிசம்னு சொல்லும்போது an isomorphism of group G to itself is called an automorphism of G. எந்த ஒரு குரூப்பு அதே குரூப்பு கூட ஐசோமார்பிசமாக இருக்கும். அங்கே நம்ம G டேஷ்னு சொல்லிட்டு 2 குரூப் எடுத்துக்கிட்டோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒரே குரூப் தான், ஜீன்ற குரூப்பு அதே ஜீன்ற குரூப் கூடவே ஐசோமார்பிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜின்னு சொல்கிறோம். அதாவது இப்போது ஐசோமார்பிசம் ஆஃப் G to itselfனு சொல்லணும். ஸோ நான் என்ன பண்ணணும், ஐசோமார்பிசமாக இருக்குன்றதை நான் வந்து ப்ரூஃப் பண்ணணும். கரெக்டாக? ஐசோமார்பிசம்க்கு 2 கண்டிஷன் சொல்லியிருக்கோம். பைஜெக்ஷனும் f(x(y) = f(x) × f(y) 2 கண்டிஷன் சொல்லியிருக்கோம். அப்போ பைஜெக்ஷன் சொல்லும்போது நமக்கு 1-to-1 on-to ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் இல்லையா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 1-to-1க்கு 1-to-1 இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் செக் அவுட் பண்ணுறேன். 1-to-1 செக் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா, டொமைன் கோடொமைன் இருக்குது பார்த்தீங்களா, நான் டொமைன்லேருந்து 2 எலமெண்ட் எடுத்து ஈக்குவல்னு சொன்னேன் அப்படின்னா அந்த 2 எலமெண்ட்டுக்கு கோடொமைனில் அதே 2 எலமெண்ட்டுமே நமக்கு என்ன ஆகும், ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் 1-to-1ன்னு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன் பாருங்கள், நான் எக்ஸு ஒய்ன்ற எலமெண்ட்டை ஜிலேருந்து எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஜீன்ற குரூப்பு, இது G டேஷ்ன்ற குரூப்பு, இதுவும் G தான், இதுவும் G தான் இல்லையா? இங்கே என்ன சொல்லுவோம், G to itself தானே வச்சுருக்கோம். ஸோ இதுவும் G தான், இதுவும் G தான். இப்போ இங்கே நான் எக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே எனக்கு என்ன இருக்கணும், எக்ஸுன்னு தான் இருக்கணும். பட் சேம் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுலாம் என்ன பண்ணுறேன்னா ப்ரீ அண்ட் போஸ்ட் மல்டிப்ளை பை A and A இன்வர்ஸ். ஓகேவா? நான் A இன்வர்ஸ் அண்ட் Aயால் ப்ரீ அண்ட் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இது பண்ணுறதுனால எனக்கு வேல்யூ சேஞ்சஸ் ஆகாது, x = xன்னு கிடச்சிருது. தென் இங்கே ஒய் இருக்குது அப்படின்னா இங்கே AY A இன்வர்ஸ்னு இருக்கும். ஓகேவா? இந்த மேப்பிங் தான் எனக்கு பையன்னு எடுத்துக்கிறேன். இந்த மேப்பிங் நான் வந்து பையன்னு எடுத்துக்கிறேன் இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் XYன்ற எலமெண்ட்டை ஜிலேருந்து எடுத்திருக்கேன். தென் என்ன பண்ணுறேன், இந்த மேப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, மேப்பிங்க்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். πa of x = πa of yன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா?
பை ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்ன? ஏஎக்ஸ் ஏ இன்வர்ஸ். பை ஆஃப் ஒய்ன்றது என்ன? ஏஒய் ஏ இன்வர்ஸ். கரெக்டாக? அப்போ என்ன வரும்? ஏஎக்ஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏஒய் ஏ இன்வர்ஸ்னு வரும். ஓகேப்பா? இப்போ நம்ம கேன்சலேஷன்ஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகிடும்? ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடும். நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு மட்டும் கிடைக்கும். ஓகேவா? நான் என்ன பண்ணேன்? பை ஆஃப் எக்ஸு பை ஆஃப் ஒய் ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டேன். அதாவது கோடொமைனில் இருக்க 2 வேல்யூஸ் ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஃபைனல் சொல்யூஷனில் அதே 2 எலமெண்ட்டுக்குமான டொமைன் 2 எலமெண்ட் ஈக்குவல்னு கிடச்சிருக்கு. கரெக்டாக? கோடமையில் 2 எடுத்து ஈக்குவல்னு சொன்னேன், எனக்கு டொமைனில் 2 ஈக்குவல்னு கிடச்சிருக்கு. ஸோ இது 1-to-1 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. அடுத்து என்ன? ஆன்-டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு சொல்லிட்டு நான் செக் அவுட் பண்ணணும். ஆன்-டு ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டு அந்த இமேஜுக்கு ரிலேட்டான ஒரு ப்ரீ இமேஜ் எக்ஸுன்ற ஜின்ற செட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு செக் அவுட் பண்ணி பார்ப்பேன். அதாவது பை ஆஃப் ஏ இன்வர்ஸ் எக்ஸ் ஏ. ஓகே, என்ன பண்ணுறோம்? நான் இந்த சைடு போகும்போது பை ஆஃப் எக்ஸ்னு சொன்னேன் இல்லையா? இப்போ நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். நான் இமேஜை எடுத்து ப்ரீ இமேஜ் செக் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ ரிவர்ஸில் வருது அப்படின்னா ஏன்றதெல்லாம் ஏ இன்வர்ஸாக சேஞ்ச் ஆகிடும், ஏன்றதெல்லாம் ஏ இன்வர்ஸ் ஆகிடும், ஏ இன்வர்ஸ்லாம் ஏன்னு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? ஏ இன்வர்ஸ் எக்ஸ் ஏ ஈக்குவல் டு நான் எக்ஸ்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த செட்டுக்குள்ளே ஏ இன்வர்ஸ் எக்ஸ் ஏ இந்த இடத்துல நான் ஏ இருக்கு இல்லையா? ஏ அண்ட் ஏ இன்வர்ஸை ப்ரீ அண்ட் போஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். அப்போது ஏ இன்வர்ஸ் எக்ஸ் ஏ இன்வர்ஸ். ஓகேவா? ஏவும் ஏ இன்வர்ஸையும் நான் ப்ரீ அண்ட் போஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நான் வந்து கேன்சலேஷன்ஸில் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஈக்குவல் டு எக்ஸ்னு கிடச்சிரும். சரியா? அப்போ நான் பை ஆஃப் ஏ இன்வர்ஸ் எக்ஸ் ஏன்றது எனக்கு அகைன் எக்ஸுன்ற வேல்யூ கிடச்சிருச்சு. நான் ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டு சொன்னேன், அது எனக்கு ப்ரீ இமேஜ் கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு என்ன ஆகுது? ஆன்-டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு சொல்லிடலாம். தென் லாஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் என்றதை ப்ரூஃப் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். பை ஏ ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இப்போ பை ஆஃப் எக்ஸ்னால் என்ன அர்த்தம்? எக்ஸ் ஏ இன்வர்ஸ்னு சொன்னேன். எனக்கு இதில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒய்ன்னு இருக்குது. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஒய் ஏ இன்வர்ஸ். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஏஎக்ஸ் ஏ இன்வர்ஸ் ஏஒய் ஏ இன்வர்ஸ்னு ரைட் பண்ணிக்கிறேன். இப்படி நான் பண்ணுறதுனால எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா? நோ சேஞ்சஸ். நான் அகைன் ஏ அண்ட் ஏ இன்வர்ஸை என்ன பண்ணுறேன்? ப்ரீ அண்ட் போஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கிறேன் பிகாஸ் ஆஃப் மை கன்வீனியன்ஸ். இப்போ ஏஎக்ஸ் ஏ இன்வர்ஸோட வேல்யூ என்ன? பை ஏ ஆஃப் எக்ஸ். ஏஒய் ஏ இன்வர்ஸோட வேல்யூ என்ன? பை ஏ ஆஃப் ஒய். ஓகே, இப்போ நான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்னு சொல்லி கேட்டேன், எனக்கு ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்ன்றது கிடச்சிருச்சு. ஸோ த தேர்ட் கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சா? ஸோ நான் என்ன சொல்லிக்கலாம்? ஜீன்ற குரூப்பு அதே ஜீன்ற குரூப் கூட ஐசோமார்பிசமாக இருக்குதுன்னு சொல்லிடலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஆட்டோமார்பிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த வேர்டு நான் சொல்லக்கூடிய இந்த வரக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆட்டோமார்பிசம், ஹோமோமார்பிசம் இது எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. தென் அடுத்து பாருங்கள், இந்த ஹோமோமார்பிசம். ஹோமோமார்பிசம்னு பார்த்தோம் அப்படின்னா டெஃபினிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இஃப் மாப்பிங் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ் இஸ் கால்டு ஹோமோமார்பிசம் இஃப் எஃப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் பி ஃபார் ஆல் ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு ஜி. நம்ம இந்த ஐசோமார்பிசம் சொன்னோம் பார்த்தீங்களா? அதோட இந்த தேர்ட் கண்டிஷன் இருக்குது பாருங்கள். அதாவது பைஜெக்ஷன் 1 to and 2 இல்லாமல் அது தேர்ட் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை மட்டும் சாட்டிஸ்ஃபைட் ஆனிச்சுன்னா தட் இஸ் ஹோமோமார்பிசம்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிளியர் ஆகிருக்கும். அப்போ ஐசோமார்பிசம்ன்றதில் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் பின்றது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது தானே? அப்போ இருக்கக்கூடிய எல்லா ஐசோமார்பிசமே நமக்கு எப்படி தான் இருக்கும்? ஒரு ஹோமோமார்பிசமாக தான் இருக்கும். அப்போது ஹோமோமார்பிசம்ன்றது பைஜெக்டிவாக இருந்துச்சுன்னா அது நமக்கு ஐசோமார்பிசம் ஆகிடும். கரெக்டாக? இதுதான் ஹோமோமார்பிசம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் ஹோமோமார்பிசம். சப்போஸ் இது கூட எனக்கு பைஜெக்டிவ்ன்ற கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு அப்படின்னா தட் இஸ் ஐசோமார்பிசம் நான் சொல்லலாம். ஓகேவா? ஓகே, தென் இந்த ஐசோமார்பிசம் இந்த ஹோமோமார்பிசம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஹோமோமார்பிசம்க்கு 2 டைப்ஸ்லாம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா எப்பிமார்பிசம்னு சொல்லுவோம். அதாவது ஹோமோமார்பிசம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஹோமோமார்பிசம் கூட எனக்கு ஆன் டூ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகி வந்துச்சுன்னா அதை நான் எப்பிமார்பிசம்னு சொல்லுவேன். ஹோமோமார்பிசம் கூட 1 to 1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகி வந்துச்சுன்னா என்ன அதை மோனோமார்பிசம்னு சொல்லுவேன். ஓகேவா? இது எல்லாமே சேர்ந்து வந்துச்சுன்னா அதை தான் நம்ம ஐசோமார்பிசம்னு சொல்லுவோம். ஓகேவா? புரியுதுங்களா?
ஹோமோமார்பிசம் கூட ஆன் டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகி வந்துச்சுன்னா தட் இஸ் எபிமார்பிசம். ஹோமோமார்பிசம் கூட 1 to 1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகி வந்துச்சுன்னா தட் இஸ் மோனோமார்பிசம். இது எல்லாமே சேர்ந்து வந்துச்சுன்னா தட் இஸ் ஐசோமார்பிசம். கிளியருங்களா? தென் ஹோமோமார்பிக் டு இட் செல்ஃப் இஸ் கால்டு எண்டோமார்பிசம். அங்கே நம்ம ஐசோமார்பிக் டு இட் செல்ஃப் இஸ் கால்டு த ஆட்டோமார்பிசம்னு சொல்லியிருப்போம். இங்கே ஹோமோமார்பிசம் டு இட் செல்ஃப் இஸ் கால்டு த எண்டோமார்பிசம்னு சொல்கிறோம். ஓகேவா? நான் சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிளியராக பார்த்து மெமரி பண்ணிக்கோங்க. தென் இந்த ஹோமோமார்பிசம்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சப் டாபிக் ஒன்று இருக்குது. என்னென்னா கெனோனிக்கல் ஹோமோமார்பிசம்ன்றது. கெனோனிக்கல் ஹோமோமார்பிசம் என்ன அப்படின்னா, ஜீன்ற ஒரு குரூப் எடுத்திருக்கேன். என்னன்றது அதோடைய நார்மல் சப் குரூப்பாக இருக்குது. ஓகேவா? நார்மல் சப் குரூப்பாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏஹெச் என்னு தானே எடுத்திருக்கோம். ஸோ ஏஎன்னு வச்சுக்கிறேன். ஏஎன்ன்றது எனக்கு என்ஏன்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் நார்மல் சப் குரூப்னு சொல்லுவேன். கரெக்டாக? ஓகே இருக்குது. இந்த ஏன்றது எல்லாமே நமக்கு பிலாங்ஸ் டு ஜிலேருந்து எடுத்துருப்போம். இப்போ நான் ஒரு மேப்பிங் வந்து செட் பண்ணுறேன். எஃப் மேப்பிங் ஃப்ரம் ஜி டு ஜி மாடுலோ என் given by f of a equal to na. அதாவது இந்த செட் எனக்கு g, இது எனக்கு g மாடுலோ n. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, இது எனக்கு எஃப் மேப்பிங் ஃப்ரம் ஜி டு ஜி மாடுலோ n. எனக்கு இந்த இடத்துல ஏன்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? நார்மல் சப் குரூப் தானே. ஸோ எனக்கு இந்த இடத்துல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா NA, NB, NCன்னு தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ இங்கே ABCன்னு இருக்க போகுது. எஃப் ஆஃப் ஏன்றது NAக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? எஃப் ஆஃப் ஏன்றது எனக்கு NAக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த பீன்றது ஃபங்க்ஷன் ஆகி போணுச்சுன்னா N ஆஃப் பின்னு இருக்கும். சின்றது ஃபங்க்ஷன் ஆகி போணுச்சுன்னா N ஆஃப் சி NCன்னு இருக்கும். கிளியரா? ஓகே ஃபைன். இப்போ பாருங்கள் டெஃபினிஷன்ஸில் எஃப் மேப்பிங் ஃப்ரம் ஜி டு ஜி மாடுலோ n given by எஃப் ஆஃப் ஏன்றது எனக்கு என்னவாக இருக்கும்? NAன்னு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நான் எஃப் ஆஃப் ஏபின்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். எஃப் ஆஃப் ஏபின்றது எப்படி இருக்குன்னா NABன்னு வரும். கரெக்டாக? அதாவது எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு NA. எனக்கு ஏன் இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே ஏபின்னு இருக்குது. அப்போ N இன்ட்டு ஏபி. கரெக்ட் தானே? தென் என்ன பண்ணுறோம்? NA இன்ட்டு NBன்னு எழுதிக்கிறேன். பிகாஸ் என்னன்றது என்ன? நார்மல் சப் குரூப் தான். ஸோ என்ன பண்ணிக்கலாம்? அதை NA இன்ட்டு NBன்னு எழுதிக்கலாம். தப்பு இல்லை. NAன்றது எஃப் ஆஃப் ஏ, NBன்றது எஃப் ஆஃப் பி. ஸோ எஃப் ஆஃப் ஏபின்னு எடுத்தேன். எனக்கு எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் பின்றது கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் 2 செட் எடுத்திருந்தேன். இது எனக்கு ஆன் டூவாகவும் இருந்துச்சு, 1 to 1ஆகவும் இருக்குது. கரெக்டாக? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு செப்பரேட் எலமெண்ட் எனக்கு அங்கே மேப் ஆகுது. அப்போ நான் இது பைஜெக்டிவ்னு சொல்லிடலாம் இல்லையா? பைஜெக்டிவாக இருக்குது வித் இது பைஜெக்டிவாக இருக்காது. நமக்கு ஆன் டூ கண்டிஷன் மட்டும்தான் நமக்கு இதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். 1 to 1 கண்டிஷன் வந்து இதில் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. ஆன் டூ மட்டும் தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இது ஒரு கண்டிப்பாக இது என்னவாக இருக்கணும்? ஹோமோமார்பிசமாக இருக்குன்றது நமக்கு ப்ரூஃப் இருக்குது. எஃப் ஆஃப் ஏபி கூட எஃப் ஆஃப் இன்ட்டு எஃப் ஆஃப் பின்னு கிடச்சிருக்கிறதுனால இது நம்ம கண்டிப்பாக ஒரு ஹோமோமார்பிசம்னு சொல்லலாம். கரெக்டாக? பட் நான் ஜின்ற ஒரு குரூப்பை எடுத்து என்னங்கிற ஒரு நார்மல் சப் குரூப்பை எடுத்து எனக்கு அந்த இடத்துல ஹோமோமார்பிசம்னு கிடச்சிச்சின்னா அந்த ஹோமோமார்பிசத்தை நான் கெனோனிக்கல் ஹோமோமார்பிசம்னு சொல்லலாம். ஓகே, ஒரு குரூப்புக்கு இருந்துச்சுன்னா தட் இஸ் ஹோமோமார்பிசம்னு சொன்னேன் இல்லையா? இப்போ நான் குரூப்புக்கு ஒரு நார்மல் சப் குரூப் கூட ஹோமோமார்பிசமை க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? கெனோனிக்கல் ஹோமோமார்பிசம்னு சொல்லுவோம். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம நார்மல் சப் குரூப்னா என்ன, கோஷியன் குரூப்னா என்ன, ஐசோமார்பிசம், ஆட்டோமார்பிசம், ஹோமோமார்பிசம் அப்படின்ற ஒவ்வொரு டாபிக்ஸில் இதுக்குமான டெஃபினிஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணிடுறேன். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பற்றி நம்ம அடுத்த டாபிக் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. நமக்கு டைம் நிறைய கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பக்கத்தில் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டீச் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி கொஷின்ஸ் மட்டும்தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.